வணக்கம். திமுகவின் தலைமையை கைப்பற்றிய தேர்தல் ஆணையம் அதிர்ச்சியில் மு.க.ஸ்டாலின். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுக தாவேகாவின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு செந்தில் பாலாஜியின் கரூர் கும்பலை வைத்து சதித்திட்டம் போட்டது நாம் அனைவரும் அறிவோம். கடந்த 30 நாட்களாக சமூக ஊடகங்களில் இதை பற்றி தான் பேசும் பொருளாக அமைந்துள்ளது. ஆனால் இப்பொழுது நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் கொடுக்க முடியாது என்றும், செந்தில் பாலாஜி அவர்கள் குதிரை பேரம் நடத்தப்பட்டது உண்மைதான் என்றும் நீதிமன்றமே தற்பொழுது கூறிவிட்டது. முழுமையான அதிகாரம் தேர்தல் ஆணையிடம் இருக்கக்கூடிய காரணத்தினால் திமுகவின் தலைமை மு.க.ஸ்டாலின் அவர்களது பதவியே தற்பொழுது கைப்பற்றும் விதமாக அடுத்த 10 ஆண்டுகள் திமுக தேர்தலில் போட்டியிடாதவாறும், எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கக்கூடிய வகையிலும் எதிராக தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்திடம் கடிதங்களை அனுப்ப உள்ளது. இது எதற்காக என்று பார்க்கும் பொழுது, ஒரு கட்சி குதிரை பேரத்தில் ஈடுபட்டால் அந்த கட்சியின் எம்எல்ஏக்கள் பதவி பறிபோகலாம் அல்லது தேர்தல் அங்கீகாரம் ரத்து செய்யப்படலாம் என்ற விதிமுறைகளும் இருக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையத்தின் இந்த விதிமுறைகளில் திமுக எதை சந்திக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு தான் இருக்கிறது. ஏனென்றால் செந்தில் பாலாஜி அவர்கள் நான் குதிரை பேரம் நடத்தவில்லை, எனது பெயரை சொல்லிதான் இது நடத்தப்பட்டுள்ளது என்று அந்தர்பல்ட்டியும் அடித்துள்ளார். ஆனால் வாக்குமூலம் கொடுத்த கரூர் கும்பலை சார்ந்த 14 பேர் செந்தில் பாலாஜி தான் பணத்தை கொடுத்தார், செந்தில் பாலாஜிக்கு பணத்தை கொடுத்தது தனியார் நிறுவனங்கள் தான் என்பதையும் ஆதாரபூர்வமாக அனைத்தையும் தற்பொழுது கைப்பற்றி விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களிலும் திமுக போட்டியிடாதவாறு ஒரு சூழல் ஏற்பட்டால் புதிய கட்சியவை கூட மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கலாம் என்ற செய்தியும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஒத்த மனிதன் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து முதல்வராக பொறுப்பேற்று மாண்புமிகு முதல்வர் என்ற பெயரை பெற்ற பிறகு திமுக கதறுகிறது. ஆனால் மக்கள் திமுகவிற்கு 10 ஆண்டுகள் வாய்ப்பளிக்காமல் 2021 வாய்ப்புகளை வழங்கினார்கள். அதை திமுக மக்களுக்கு சாதகமாக மாற்றியிருந்தால், மக்களின் வளர்ச்சிக்காக அந்த 5 ஆண்டுகளையும் செலவிட்டிருந்தால் இன்றைக்கு திமுக ஆட்சியை கூட கைப்பற்றியிருக்கலாம். ஆனால் செய்தது எல்லாம் முறைகேடு, ஊழல், லஞ்சம், அரசு ஊழியர்களிடம் இடமாற்றுவதற்கு லஞ்சம், டாஸ்மாக் முறைகேட்டில் லஞ்சம், அந்த பாட்டில் அட்டப்பெட்டிகள் டெண்டர் விடுவதிலும் லஞ்சம் என்று 0வில் இருந்து 100 கோடி வரைக்கும் ஒவ்வொரு நாளிலும் திமுகவினர்கள் முறைகேட்டில் மட்டும்தான் ஈடுபட்டுள்ளனர். அமைச்சர்களும் மக்களை ஏளனமாக, தேர்தல் நெருங்கிவிட்டால்தான் மக்களை கடவுளாக பார்ப்பார்கள், தேர்தல் முடிந்த பிறகு மக்களை மனிதனாக கூட மதிக்க மாட்டார்கள். இது எல்லாம் திமுக செய்த அலட்சியம், அவமானப்படுத்தியது எல்லாமே திமுகவிற்கே தற்பொழுது திரும்பிவிட்டது. செந்தில் பாலாஜி மூலமாக திமுக ஆலமரமே சரிந்துவிடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்ற தகவலையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. 2026க்கு பிறகு திமுக ஒரு புதிய முயற்சியையும் மேற்கொண்டது. இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் அனைத்திலும் நாம் ஆதிக்கம் செலுத்த வேண்டும், திமுகவின் கட்டமைப்பை நாம் வலுப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் எதிர்பாராத ஒரு திருப்பம் என்ன தெரியுமா? திமுகவின் அங்கம் வகித்த கூட்டணிகளான முஸ்லீம் லீக், விசிக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதோடு நடைபெறக்கூடிய அனைத்து தேர்தல்களிலும் தாவேகாவிற்கு எங்களது ஆதரவுகள் என்பதையும் நிலைப்பாட்டை உறுதி செய்துவிட்டது. இதனால் திமுகவிற்கு என்ன பாதிப்பு என்று கேட்கும் பொழுது, திமுக இதுவரைக்கும் தனித்து போட்டியிட்ட சரித்திரமே கிடையாது. திமுகவின் தனித்து பெற்ற வாக்கு வங்கி என்ன என்று மு.க.ஸ்டாலினிடம் கேட்டாலே தெரியாது. ஏனென்றால் இதுவரைக்கும் அப்படி அண்ணா அவர்களுக்கு பிறகு இதுவரைக்கும் அப்படி எந்த ஒரு தேர்தலையும் திமுக சந்தித்தது கிடையாது. ஆனால் முதல் முறையாக உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல்,
நாடாளுமன்ற தேர்தல் மூன்றிலுமே தனித்துதான் போட்டியிடும். இதனால் நாடாளுமன்ற தேர்தலில் கோபாலபுரத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கனிமொழி, தயாநிதி மாறன் போன்றவர்கள் நாடாளுமன்றத்திற்கு இந்த முறை செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. அது மட்டுமல்ல, உள்ளாட்சி தேர்தலில் திமுக 16 மேயர் பதவியை இழக்கக்கூடிய நிலைமையும் உருவானால் கிளை நிர்வாகிகள் மற்றும் அடிப்படை கிராம நிர்வாகிகள் அனைவருமே திமுகவிற்கு எதிராக ஆதரவுகளை தாவேகாவிற்கு கொடுத்தால் திமுக தமிழ்நாட்டிலிருந்து முழுவதுமாக அகற்றப்படலாம் என்ற ஒரு செய்தியும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அரசியல் வட்டாரத்தில் திமுகவிற்கு எதிராக தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. 3 முக்கியமான பிடியில் திமுக சிக்கியுள்ளது. குதிரை பேரம், தேர்தல் ஆணையமும் நீதிமன்றத்திடமும் வசமாக திமுக சிக்கியுள்ளது. இரண்டாவதாக, செந்தில் பாலாஜி மற்றும் கரூர் கும்பல்கள் லஞ்ச பணங்கள், இரகசிய ஆவணங்கள் அனைத்தும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள இடம் எல்லாமே சில முக்கியமான IAS IPS அதிகாரிகளுக்கும் தெரிந்திருக்கிறது. அவர்களும் வாக்குமூலம் கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், திமுகவின் கிளை நிர்வாகிகள். ஒரு கட்சி ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்றால் பூத் கமிட்டிகள் தான் அதை தீர்மானம் செய்யப்படும். தமிழ்நாட்டில் திமுகவிற்கு அதிகமான பூத் கமிட்டிகளே இருக்கிறது, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இனி வரக்கூடிய தேர்தல்களில் திமுகவின் பூத் கமிட்டிகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தாவேகாவின் பக்கமும் அதிமுகவின் பக்கமும் செல்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக இந்த தேர்தல் அமைந்துள்ளது. மு.க.ஸ்டாலினின் திறனற்ற செயல்பாடுகளாலும், மு.க.ஸ்டாலினின் சரியான ஆட்சி இல்லாத நிர்வாக மோசமான தலைமையின் காரணமாகவும் கொளத்தூர் தொகுதியிலேயே மு.க.ஸ்டாலினை தோல்வியடைய வைத்தார்கள் தமிழக மக்கள், கொளத்தூர் தொகுதி மக்கள் என்ற தகவலையும் உறுதியாக நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் திமுகவின் தலைமையே தேர்தல் ஆணையம் முழுமையாக கைப்பற்றினால் மு.க.ஸ்டாலினின் பதவி பறிபோகப்படும். அது மட்டுமல்ல, குதிரை பேரம் நடத்தப்படக்கூடிய ஆதாரங்களை நீதிமன்றத்திடம் தேர்தல் ஆணையம் சமர்ப்பிக்கப்பட்டால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மக்களாகிய நீங்கள்தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். ஏனென்றால் இதுபோன்ற எந்த ஒரு மோசடித்தனத்தையும் மீண்டும் ஒரு கட்சி செய்வதற்கு தயங்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தண்டனை வழங்க வேண்டும் என்றால் என்ன கொடுக்கலாம் திமுகவிற்கு என்பதை மக்களாகிய நீங்கள்தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.